ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் தொடர்ந்து அடி வாங்கும் விஜய். நறுக்கு 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 என்று அரசு பணி கொடுத்தது செல்லாது, தலையில் கொட்டு வைத்த நீதிமன்றம். விஜய் மீது ஏற்பட்ட தவறை, களங்கத்தை மறைக்கத்தான் இந்த அரசு பணியா? கேள்விகள் எழுப்பும் சமூக ஆர்வலர்கள். விதிகளை மீறி அரசு பணி கொடுத்ததா தமிழ்நாடு அரசு? கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டதுல ஒரு 41 பேர் என்ன பண்றாங்க, உயிர் இழக்கிறாங்க. இது ஒரு விபத்து அப்படின்னு அப்போதைய முதலமைச்சராயிருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா எந்த தொண்டர்களும் இறக்கிறத ஒரு தலைவன் விரும்ப மாட்டான். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு விபத்து தான். அதனால இது ஒரு அரசியல் கட்சி சாயமும் இதுல பூச வேண்டாம் அப்படின்னு தெளிவா அப்போதைய முதலமைச்சராயிருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து இது தொடர்ச்சியா திமுக சதி, மு.க.ஸ்டாலினுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகளை எழுப்பிட்டு வராங்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு கூட, அமைச்சரவையில இடம்பெற்ற பிறகு கூட ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுக்காக மு.க.ஸ்டாலின் இந்த 41 பேரை கொன்னுட்டாரு அப்படின்னு கூட பேசி சர்ச்சைகள் கிளம்புச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது, விஜய் அவர்கள் ஜெயிச்ச பிறகு கரூருக்கு போவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஏன் அப்படின்னா, பிரச்சாரங்கள் டைம்ல, அதாவது 2025 செப்டம்பர் 27 விஜய் அவர்கள் கரூருக்கு போய் அந்த பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கிருந்து அப்ப ஓடி வந்தவர் கரூர் பக்கம் போகவே இல்லை. பிரச்சாரங்களுக்கும் போகல, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கல, எதுவுமே பண்ணவே கிடையாது. மாறாக என்ன பண்றாருன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்றாரு, சந்திக்கிறாரு. கண்டி இவர் போயிட்டு கரூர்ல போயிட்டு சந்திக்கவே இல்லை, அந்த பக்கமே போகலன்றது வச்சுக்கீங்களேன். அது வேற விஷயம். யாருமே போகல. நிர்மல்குமார் போல, புஷி ஆனந்த் போல, ஆதவர்ஜனா போல யாருமே போகவே இல்லை. அந்த மாவட்டத்தில் இருக்க தாவேகாவினர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, அங்க செயல்பட்டு இருக்காங்க. கண்டி இங்க இருந்து யாருமே இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல தலைவரோ யாருமே கரூர் பக்கம் போகவே இல்லை. பிரச்சாரங்களுக்கு கூட போகவே இல்லை. அந்த பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, கரூர் மாவட்டத்தை மட்டும் அவாய்ட் பண்ணாரு. மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்றாரு. ஜெயிச்சிட்ட பிறகும் போவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, யோசிச்சிருந்தாங்க. ஆனா போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. ஆனா போறவர் சும்மா போகல, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணியோட என்ன பண்றாரு, ஆர்டர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. அப்பவே பல சலசலப்புகள் இருந்தது. எப்படிப்பா இவங்க அரசு வேலை கொடுக்க முடியும்? சோ தாவேகாவுடைய பிரச்சாரங்கள்ல விபத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசுக்கு இவங்க வந்துட்டாங்க, இவர் முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா? இது ரொம்ப தவறு அப்படின்ற பட்சத்துல உச்சநீதிமன்றத்துல விஜய் அவர்கள் கரூருக்கு போக கூடாது, ஏன்னா சிபிஐ விசாரணை இருக்கு, அங்க போனார்னா இது வேற மாதிரி திசை திருப்புற ஆயிடும். அதே போல அரசு பணிகள் கொடுக்குறாங்க, இது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வகையில அவங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி சாட்சியங்கள் இங்க போல்டா சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. இருந்தாலும் விஜய் அவர்கள் கரூருக்கு போகலாம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அந்த தடை நான் நீக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் கரூர் போறதுக்கு நீதிமன்றம் என்ன பண்ணுது, பர்மிஷன் கொடுக்குது. உடனே இவர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு. கரூருக்கு போன உடனே எப்போதும் போல அந்த புலம்பல ஆரம்பிப்பார்ல, திமுக தான் எல்லாம் செஞ்சுது, திமுக தான் எல்லாம் பண்ணுச்சு, திமுக என்ன போக விடல, திமுக இது செஞ்சுதுன்னு சொல்லிட்டு புலம்பல் இருக்குல்ல, அந்த புலம்பல் பாடலை என்ன பண்ணாரு, விஜய் அவர்கள் கரூர்ல பாடிக்கிட்டே இருக்கிறார். பாடிட்டே இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, கரூர்ல என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுச்சு, நீதிமன்றத்துல கேஸ் போட்டுச்சு. நீதிமன்றம் தலையிலேயே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி அமிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சொன்னாரு. இப்ப அதே நீதிமன்றம் தான் விஜய் அவர்கள் தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி இருக்குது அப்படின்றதுல வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இப்போ இப்படியா இருக்கும் பொழுது கரூர்ல போயிட்டு பேசுறாரு, 31 பேருக்கு வேலை கொடுக்கிறாரு. 31 பேர் வேலை கொடுக்கும் பொழுது இது பூதாகரமா கிளம்புது. இது பல பேர் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கும் போயிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, இது நிரந்தர பணி கொடுக்க கூடாது, தற்காலிக பணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட் சேம் டைம் இந்த விவகாரத்துல கேஸ் தொடர்ந்தா அதை விசாரிச்சு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்றது நீதிமன்றத்துடைய தரப்புல இருந்து வந்த விஷயமாவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நேற்று தினத்துல மதுரை நீதிமன்றம் மதுரையான ஒரு தீர்ப்பை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல விஜய் அவர்கள் இந்த வேலை கொடுத்தார்ல, 31 பேருக்கு அரசு பணி கொடுத்தார்ல, இது செல்லவே செல்லாது அப்படின்னு அதிரடியான ஒரு தீர்ப்பை என்ன பண்ணிருக்காங்க, நீதிபதியா கொடுத்திருக்கிறாங்க. இதுல அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் என்ன பண்ணிருக்காங்க, கலந்து கொண்டு அவங்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க. மனுதாரரும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க.
மனுதாரர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பல லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம இந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு டே நைட்டுன்னு என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க, தன்னுடைய உழைப்ப போடுறாங்க. பல பேருக்கு இங்க இந்த அரசு வேலை அப்படின்றது எட்டாக்கனியாவே இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வந்து ஒரு விபத்துல இறந்து 31 பேருக்கு இந்த கவர்மெண்ட் பணி கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. இது மத்த இளைஞர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்றது மனுதாரர் தரப்பு வாதமா இருக்கு. அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க கருணையின் அடிப்படையில தான் நாங்க என்ன பண்றோம், இந்த பணி நியமன ஆணையத்தை கொடுக்குறோம். அது இல்லாம இது வந்து நிரந்தர வேலை இல்ல, ஒரு சாதாரண வேலை அவ்வளவுதான். கவர்மெண்ட்ல ஒரு சாதாரண வேலை, நிரந்தர பணியெல்லாம் கிடையாது, தற்காலிக பணி தான் அப்படின்றதையும் அவங்க முன்வைக்கிறாங்க. தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சம்பவத்துல அவங்களுக்கெல்லாம் பணி நீ கொடுக்கலையா, அதெல்லாம் வந்து இது எப்படிங்க இது பண்ண முடியும், அப்ப இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, வாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுல நீதிபதி ஐயா ரொம்ப கோபமாகி என்ன பண்ணிருக்காரு, இது கருணை அடிப்படை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதன் பேஸ்ல கொடுக்கணும், ஒரு அரசு ஊழியர்கள் அரசு வேலையில இருந்துட்டு இறந்துட்டாங்களோ இல்ல அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுனாவோ அவங்களுக்கு தான் கருணையின் அடிப்படையில நீங்க பணி நியமனம் கொடுக்கணும் அப்படின்றது இங்க சட்டமா இருக்கு, விதியா இருக்கு. இத டிஎன்பிசி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை கேள்வி கேட்கிறார். ஆனா டிஎன்பிசி என்ன பண்ணாங்க, அவங்க கடமைக்கு ஐயா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, அது தமிழ்நாடு அரசு ஒரு விதியை மாற்றி என்ன பண்றாங்க எடுத்துட்டாங்க, இது பணி நியந்திரத்துக்கு சில விதி விலக்குகள் இருக்கு, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி என்ன பண்ணிருக்காங்க, விலகிறாங்க. சோ டிஎன்பிசி சொல்ல வேண்டியதை நீதிபதி அவர்கள் என்ன பண்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு. பணி அந்த கருணை அடிப்படை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் அரசு வேலையில இருந்து இறந்துட்டானா தான் அவங்களுக்கு அந்த கருணை அடிப்படையில கொடுக்கணும். அதே போல தூத்துக்குடி சம்பவத்தை என்ன பண்றாங்க, இங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க, தூத்துக்குடி சம்பவத்தை மெர்ஜ் பண்றாங்க, கரூர் சம்பவத்தோடு என்ன பண்றாங்க, ஒப்பிடுறாங்க. அதுவே ரொம்ப தப்பு. தூத்துக்குடி சம்பவம் அப்படின்றது உரிமைகளுக்காக போராடினவங்களுக்கு மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அப்ப கரூர்ல எந்த போராட்டத்துக்காக உரிமைக்காக இவங்க போராடி உயிரை விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி மீட்டிங்காக அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக வந்து உயிரிழந்த ஒரு ஆபத்துல உயிரிழந்தவங்க. இவங்களையும் தூத்துக்குடியில இறந்தவங்களையும் ஒப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு தாவேக்கா வந்து தரம் கெட்டு போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இவங்களுடைய ஆதாயத்துக்கு யார வேணா நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட்டிவ்க்கு இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாருமே இது பண்றாங்க. அப்போ தூத்துக்குடியில எதுக்காக சம்பவம் நடந்தது, எதுக்காக அவங்க உயிரை இழந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட தாவேக்காவுக்கு இல்ல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டால வரக்கூடாது, இந்த ஸ்டெர்லைட்னால தலைமுறை சந்ததியினர் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாராங்க, நோயாளிகள் ஆக்கப்படுறாங்க, எத்தனை பேர் உயிர்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு தன்னுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய தலைமுறைகளுக்காக அவங்க போராடினாங்க. போராடினவங்களை துப்பாக்கி சூடு நடத்தி என்ன பண்ணாங்க, கூட்டத்தை கலைச்சாங்க. இந்த பேசிக் நாலேஜ் கூட அறிவு கூட தாவேக்காவினருக்கு சுத்தமா இல்ல அப்படின்றது தெரியுது. தூத்துக்குடியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, கரூர்ல இந்த 31 பேருக்கு கொடுத்தது மட்டும் வரிஞ்சு கட்டின்னு வந்துடுறீங்களே அப்படின்னா, கரூர்ல தாவேக்கா ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டத்துல உயிரிழந்தவங்க, அந்த விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு 41 பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, 31 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. இதுல நீதிபதியை என்ன சொன்னார்னா, அப்ப அரசு பேருந்து ஒண்ணு போகுது, அதுல வந்து 30 பேர் பயணிக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க, அந்த 30 பேருக்கு நீங்க வேலை கொடுத்துருவீங்களா? சிவகாசியில பட்டாசாலைகள் விபத்து அடிக்கடிக்கு நடக்குது, அதுல உயிரிழந்தவங்களுக்கு எல்லாம் வேலை கேட்பாங்க, அதுக்கு கொடுத்துருவீங்களா? அப்போ அரசு நிர்வாகம் என்ன ஆகுறது? சோ நீங்க சாதாரண பணியோ தற்கால பணியோ அது இது கொடுக்க கூடாது, இதுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு திட்டவட்டமா லெஃப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறார். இந்த விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை சொன்னார்ல, அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலேயே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போலதான் விஜய் அவர்களுக்கு விஜய் என்ன பண்ணும், நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிக்கணும் தலையில. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, நீங்க ஒரு உங்க மேல வந்து ஒரு பழி இருக்குது. இந்த கரூர்ல விஜய் கட்சினாலதான் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 19 வெளியில என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. நீங்க உச்ச நீதிமன்றத்துல இதோடைய தீர்ப்பு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விசாரணை போயிட்டு இருக்கு, அது இறுதி தீர்ப்பு வரட்டும், அப்ப தெரியும் யாரு மேல தப்பு இருக்கு தப்பு இல்லை அப்படின்றதெல்லாம். ஆனா இன்னைக்கும் பொதுவெளியில விஜய் அவர்கள் மேல ஒரு களங்கம் இருக்குது. அது என்னன்னு தெரியலங்க. கரூருக்கு போனாலே விஜய்க்கு வந்து பயங்கரமான ஒரு தோல்வியா இருக்கு.
கரூருக்கு இவர் என்ன பண்ணாரு, பிரச்சாரம் மேற்கொள்ள போனாரு. அங்க ஒரு பெரிய இடி விழுந்தது. வெளியே வந்தாரு. தேர்தல்லையும் என்ன பண்ணாங்க, தோத்துட்டாங்க. இப்போ அரசு பணி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து காம்பன்சேஷன் பண்ணிடலாம், எல்லாம் மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இங்கேயே பயங்கரமான அடி. அரசு பணி கொடுத்து 1 மாசம் கூட ஆகல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 17 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளாகவே இப்ப என்ன பண்றாங்க, பணி வந்து செல்லாது, இவங்களுக்கு அரசு வேலை வந்து இருக்காது, அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாயின்மெண்ட்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அரசு பணி கொடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்சல் ஆகுது அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் நீதிமன்றம் தெள்ள தெளிவா கொடுத்திருக்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப ஆக மொத்த விஜய் அவர்கள் இதை எல்லாத்தையுமே இந்த அரசு பணி கொடுத்து ஆல்ரெடி 20 லட்சம் கொடுத்துட்டாங்க. 20 லட்சம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நிவாரண நிதி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அரசு பணி கொடுத்ததை விட அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கலாம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ட்ரைனிங் கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எதன் அடிப்படையில, கருணையின் அடிப்படையில நீங்க வந்து வேலை கொடுக்குறீங்க? அப்போ எல்லாருமே கேட்பாங்களே, அரசு பேருந்து வந்து அரசு பேருந்து தான், அரசு தான் இயக்குது, அந்த பேருந்துல ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வேலை கொடுப்பீங்களா? பட்டாசாலையில உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா? அப்ப நாளைக்கு எதனா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு பொதுக்கூட்டம் நடக்கும், அங்க ஒரு விபத்து நடக்கும், அங்க இருக்கிறவங்க அரசு வேலை கேட்கணும்னு போராட்டம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தவறான வழிமுறையா தான் இருக்கு. சோ இது சரியான ஒரு முன்னுதாரணம் கிடையாது, எல்லாரையும் தவறா வழி நடத்துற ஒரு முன்னுதாரணமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு 1000 பேர் தான் வேகன்சி போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அங்க எத்தனை அப்ளிகேஷன் வரும் நீங்க நினைக்கிறீங்க? தோராயமா சொல்ல போனால லட்சக்கணக்கில் 2 லட்சம் 3 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுல நீங்க ஃபில்டர் பண்ணணும். இப்போ 1 லட்சம் பேர் வராங்கன்னா நீங்க 99,000 பேர் என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி 1000 பேர் நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ இங்க இளைஞர்கள் எந்த அளவுக்கு அரசாங்க வேலைக்கு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாத்தையும் மீறி 31 பேருக்கு நீங்க இது சாதாரண பணின்னு, அரசு பணியில சாதாரண பணி, அதீத பணின்னு என்ன இருக்குது? அரசு பணினால அது அரசு பணி தான், கவர்மெண்ட் ஜாப் தான். அது ஹையர் போஸ்டா இருக்கட்டும், லோ போஸ்டா இருக்கட்டும், மிடில் போஸ்டா இருக்கட்டும், அரசு பணினா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவ்வளவுதான். இது நான் சாதாரண பணி கொடுக்குறேன், தற்கால பணி கொடுக்குறேன் அப்படின்னு ஏற்கனவே கருணை அடிப்படையில வந்துட்டு பர்மனன்ட் ஆகாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல பர்மனன்ட் கொடுங்க ஐயா அப்படின்னா, இவங்க கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்தவங்களுக்கு இவர் பணியை தூக்கி கொடுத்துட்டு போறாரா எல்லாத்தையுமே. இது எப்படி ட்விஸ்ட் அடிச்சு விடுறாங்க தாவேகாவினர் அப்படின்னா, விஜய் அவர்கள் நல்லது செஞ்சாரு, இதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கப்பா அப்படின்றாங்க. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, சட்டத்துறை அமைச்சர், நாங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவோம், உச்சநீதிமன்றத்துக்கு போய் போராடுவோம், நீங்க எங்க வேணா போராடுங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல வரல, இது தகுதி வாய்ந்தவங்களுக்கு போகுதா அப்படின்றதுதான் கேள்வி. நீங்க உங்க கூட்டத்துக்கு வந்து இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்ததுனால வேலை கொடுக்குறீங்க, ஆட்சிக்கு வரலன்னு என்ன பண்ணிருப்பீங்க? அந்த 41 பேர் குடும்பத்தை அப்படியே மறந்துட்டு தானே இருப்பீங்க. இப்போ இதை ஒரு வகையில என்ன பண்றாங்க, இவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சிக்கிறாங்க அப்படின்றதா வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால நீங்க 31 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க சார், ஆட்சிக்கு வரலன்னு என்ன பண்ணிருப்பீங்க? அவ்வளவுதானே. சோ அப்போ ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு. அப்ப இது ஒரு வகையில அதிகார துஷ்பிரயோகம். விஜய் அவர்கள் சொந்த சுயலாபத்துக்காக இங்க என்ன பண்றாரு, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார் அப்படின்னு கூட அர்த்தமாகுது. ஏன்னா விதிகளை மீறி இருக்கிறாங்க, விதி 14 16 என்ன பண்ணிருக்காங்க, மீறி இருக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லுது. சோ நீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்குது தாவேகாவினர். ஏன்னா அதிகாரம் கையில இருக்குது அப்படின்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடக்கூடாது அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ விஜய் அவர்கள் கொடுத்த இந்த பணி, அரசு பணி செல்லவே செல்லாது அப்படின்னு அதிரடிய தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. கரூர்ல அவர் போனாலே தோல்விதான், அவருக்கு வெற்றியே கிடையாது அப்படின்றது மீண்டும் ஒரு முறை இங்க நிரூபித்து காட்டிருக்கு நீதிமன்றத்தின் மூலியமா அப்படின்றத பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.